வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல் வித் லவ். நான் உங்க ராஜி. நான் உங்க ரித்து. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்காரோட ஃபோனுக்கு பாப்பா வந்து வாட்ஸ்அப்பில் அவள் கையில் கட்டு போட்ட மாதிரி ஒரு வீடியோவை அனுப்பி விட்டுட்டா. அதனால் அவர்னால அங்கே ஆஃபீஸில் அவர்னால நிலையே கொள்ள முடியல. வாராஜின்னு என்னை பேக் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூட்டிகிட்டு வந்து ஓடி போய் அவர் பிள்ளைய பார்த்து கொஞ்சமும் அவள் கண்ணில் தரத்தரையாக தண்ணி வேற, கையில் கட்டு. எனக்கு விஷயம் தெரிகிறனால நான் வந்து ஒன்றும் பண்ணலை. பட் என்னை கட்டி பிடிச்சிட்டு அவள் வந்து கண்ணில் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டா. ஏன்டா சாமி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை மம்மி, கையில் கட்டு, எனக்கு உங்களை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கட்டி பிடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா. சரிடா கண்ணா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஓவராக நான் வந்து கேட்டேன். அவள் வந்து இல்லை மம்மி 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருந்தா. அவங்க அப்பா மடியில் ஏறி உட்காந்துட்டு எப்படா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா இன்றைக்கி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடி தான், அதனால் கை வீங்காமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து கேமரா வந்து சேர் இருக்க டைரக்ஷனில் திருப்பி வச்சிருந்தேன். ஸோ அதனால் டேடி இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் சோகம் என்னென்னா கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். அதனால் கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு பிளானு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மடியில் ஏறி உட்காந்துட்டு அவங்க அப்பா வந்து கொஞ்சிட்டு இருந்தா. கொஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ரோஹன் அண்ணா அப்படின்னு ஒரு அண்ணா, அவங்க டீம், எங்கள் டேடியோட டீமில் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கட்டு போட்டிருக்காங்க, கை ஃபுல்லாக மாவு கட்டு. அதனால் அதை எனக்கு காமிச்சிட்டு இருந்தார். எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. எனக்கே கையில் கட்டு போட்டிருக்கு, இன்னொரு அண்ணா கட்டு போட்டிருக்குன்னு என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தார். செம கடுப்பாயிடுச்சு. ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அவளோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் அந்த வீடியோ காட்டிகிட்டு இருந்தார். இது வந்து அவளுக்கு புரியல. என்ன டேடி அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருந்தாப்புல. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து டே தங்கமே உனக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லவும் எனக்கும் பாப்பாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. யார் மம்மி எனக்கு ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து நான் உனக்கு ஊட்டி விடுறேன்டா அப்படின்னு சொன்னார். அது நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீ எல்லாம் ஊட்டி விட தேவையில்ல, இதான் கட்டை இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் டேடி வந்து இப்படிலாம் பிரிக்கக்கூடாதுடா கட்டை அப்படின்னாரு. ஆனால் நான் 3ஆவது தடவை பண்ணும்போது எங்கள் அப்பா சுதாரிச்சிட்டாரு, நான் வந்து ப்ராங்க் தான் பண்ணுறேன்ட்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபேஸில் அப்போ தாங்க ஒரு சிரிப்பே வந்துச்சு. அது வரைக்கும் ரொம்ப டென்ஷனாகவே உட்காந்துருந்தாரு. ஓங்கி இடுப்புலேயே வச்சார். அப்போ தான் அந்த ஃபேஸில் வந்து அப்படி ஒரு சிரிப்பு. இவளும் வந்து உட்காந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. டேடி நான் உன்னை ப்ராங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.